வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமா? நான் நலமாக இருக்கின்றேன். இது உங்கள் தனுஸ்ரீ லைஃப் க்ரோ யூடியூப் சேனல். நான் உங்கள் விநாயக். மனிதனாக பிறப்பதற்கு மாதவம் செய்தல் வேண்டும் ஐயா எனும் பொன்மொழிக்கேற்ப ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய கடமைகள், குறிக்கோள்கள், வழிகாட்டுதல்கள், மேலும் பணம் சேர்க்கும் வழிமுறைகள் போன்றவை பற்றி இந்த வீடியோவில் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரும் வீடியோக்களிலும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கப் போகின்றோம். இப்பொழுது முதல் வீடியோவாக நாம் பார்க்க இருப்பது, ஒரு மனிதன் பிறந்த முதல் 7 வருடங்கள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்க்கப் போகின்றோம். அந்த முதல் 7 மாதங்கள் தான் ஒரு மனிதனின் தலையெழுத்தை தீர்மானிக்குமா? அது எப்படி? ஒரு குழந்தை பிறக்கின்ற தருணம் அவனது தலைவிதி எழுதப்படுகின்ற தருணம் இல்லை. ஆனால் அதை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தீர்மானிக்கின்ற தருணம் அது. அவனது முதல் 7 ஆண்டுகள். இந்த வார்த்தை உங்களுக்கு பெரியதாக தோன்றலாம், ஆனால் உண்மை இதுதான். 7 வயதுக்குள் மனிதன் எப்படி வாழப்போகின்றான் என்பதனை தீர்மானிக்கின்றது. இது எந்த புத்தகத்திலும் எடுத்ததில்லை நண்பா, நம் முன்னோர்கள் சொன்ன ஞானத்தின் மையம்தான். இப்போ பார்ப்போம் ஏன் அந்த 7 ஆண்டுகள் அவ்வளோ முக்கியமானது என்று. சராசரி மனித மூளையின் வளர்ச்சியின் 90% குழந்தை பிறந்த 7 வயதிற்குள் முடிந்துவிடுகின்றது. அதாவது அவன் கற்றுக்கொள்ளும் மொழி, நடத்தை, பயம், நம்பிக்கை, மரியாதை, சிந்தனை, பதில்கள், இவை அனைத்தும் 7 வயதிலேயே முழு வளர்ச்சியும் அடைகின்றது. அந்த குழந்தை எதை பார்த்து வளர்கின்றது, யார் சொல்லை கேட்டு வளர்கின்றது, யார் அடிக்கின்றார்கள், யார் அரவணைக்கின்றார்கள், இவையெல்லாம் அவனுடைய உள்ளுலகத்தை எல்லாம் நிர்ணயிக்கின்றது. நம்முடைய புராணங்கள், இதிகாசங்களிலும் அதே கருத்துதான் சொல்லப்படுகின்றது. உதாரணமாக அபிமன்யு கதையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அபிமன்யு தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே சக்கர வியூகத்தில் எவ்வாறு நுழைவது என்பதை தாயின் செவி மூலமாக கற்றான். பின் அந்த யூகத்திலிருந்து எவ்வாறு வெளியேறுவது என்பதை கூறும்பொழுது அவனுடைய தாய் அங்கு இல்லை. அதனால் அவனால் எப்படி அந்த யூகத்திலிருந்து வெளியே வருவது என்பதை மறந்து போனான். ஒரு குழந்தை சிந்திக்க ஆரம்பிக்கும் நேரம், அவனது ஆழ்மன சுவரில் எழுத ஆரம்பிக்கின்ற நேரம், அவனது முதல் 7 ஆண்டுகள். திருவள்ளுவர் சொல்கின்றார், மதிப்பு குறைய மகன் தந்தை என்னவன் அதிபடை கல்லாதவர். அதாவது பிள்ளையை நெறியில் வளர்க்காத தந்தை நாட்டிற்கு இழிவு என்று. மேலும் சாணக்கியர் சொல்வார், மனிதனின் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா, அவனது குழந்தை பருவத்தை மாற்றுங்கள் என்று. மேலும் நம்மூரில் தாத்தா பாட்டிகள் சொல்வதும் உண்டு, 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஒரு ஊரில் பசுபதி என்ற ஒரு விவசாய குடும்ப பையன் இருந்தான். அவனுடைய அப்பா மிகவும் அமைதியானவர். இரவில் தூங்கும் முன் ஓர் பழமொழி சொல்லிக் கொடுப்பார், அறம் செய்தால் அதுதான் வாழ்க்கையிலே வெற்றியாகும். அந்த பையன் தினமும் அதை கேட்டு வளர்ந்தான். அவன் பள்ளியில் மட்டுமல்ல, எல்லா மனிதரிடமும் உதவியாக இருந்தான். பின் அவன் ஒரு ஆசிரியரானான். ஊரே இன்றும் அவனை போற்றுகின்றது. காரணம் என்ன தெரியுமா? 7 வயதிற்குள் அவனுக்கு அறம் என்றால் என்னவென்று அவன் அப்பா அவருக்கு பாசமா உணர்த்தியிருந்தார். அதுதான் அவனது தலைவிதியை மாற்றியது. நண்பர்களே, ஒரு குழந்தை ஒரு காகிதம் போல. நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ன எழுத வேண்டும் என்பதை. பெற்றோர்கள் செய்ய வேண்டியவை, குழந்தைகள் முன்னாடி நேர்மையாக இருங்கள். பேசும்போது நாகரிகமாக இருக்க விழியுங்கள். தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பும் குழந்தைகளுக்கு குருவாக இருக்கும். பயமின்றி ஆசைப்படச் சொல்லுங்கள். அன்பாக பழகுங்கள். தவறு செய்தால் அடிக்க வேண்டியது இல்லை. 7 பழக்கங்கள் குழந்தையின் 7 வயதிற்குள் விதைக்கப்பட வேண்டும். 1. நேர்மையாக பேசுதல். 2. தாயாருக்கு மரியாதை கொடுத்தல். 3. பூஜைக்கு அமர்தல். 4. தோல்வியடைந்தால் மீண்டும் முயற்சித்தல். 5. பிறருக்கு உதவுதல். 6. படிப்பில் ஆர்வம். 7. அந்தரங்க நேரத்தில் அன்பும் அமைதியும். இந்த 7 விஷயங்களும் 7 வயதில் பழக்கப்பட்டால் அவன் வாழ்நாள் சராசரி மனிதன் போலில்லாமல் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கும். நண்பர்களே, ஒரு குழந்தையின் முதல் 7 ஆண்டுகள் என்பது சும்மா ஒரு பருவம் மட்டுமல்ல, அதுதான் அவனது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் தளம். நாம் அவனை தலைவிதியால் வாழ வைக்கலாம், தன்னம்பிக்கையால் தலைவிதியை மாற்றி எழுதலாம். அது நம் கையில்தான் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்களுக்கு பகிருங்கள். ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கும் முயற்சியில் நாம் வெற்றியை காண வேண்டும். நாம் எப்பொழுதும் மண்ணில் விழுந்த விதையாய் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை வளர வேண்டுமென்றால் அது பெற்றோரின் கையில்தான் இருக்கின்றது. ஆரோக்கியமாகவும், அறிவாகவும், அன்பாகவும், ஒரு நல்ல மனிதராகவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள்தான் தீர்மானிக்கின்றார்கள். பெற்றோர்களே, ஒரு குழந்தை
பிறந்த முதல் நாளிலிருந்து 7 வருடம் வரை அந்த குழந்தைக்கு என்னென்ன உறவுகள் கொடுக்க வேண்டும் என்பதை சிறிது பார்ப்போம். ஒரு குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்கள் வரை இந்த காலகட்டங்களில் நாம் அனைவருக்கும் தெரிந்தது குழந்தைகளுக்கு தாய்ப்பால்தான் சிறந்தது என்று நம் அனைவருக்கும் தெரியும். குழந்தை தாய்ப்பால் எங்கிருந்து கிடைக்கின்றது? தாயின் உடலிலிருந்து. தாய் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அப்பொழுதுதான் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே தாயின் ஆரோக்கியத்தில் கவனத்தில் அக்கறையுடன் இருக்கவும், அவர்களுக்கு தேவையான சத்து மிகுந்த பொருட்களை வாங்கிக் கொடுக்கவும். ஒரு குழந்தை பிறந்த 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே போதும். இது குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வளர்ச்சிக்கும் உதவும். ஒரு குழந்தையின் முதல் தடுப்பூசி தாய்ப்பால்தான். 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நாம் தாய்ப்பாலோடு சேர்த்து கொடுக்க வேண்டிய உணவுகள்: அரிசி கஞ்சி, பருப்பு சாதம், பழங்களை மசித்து தரலாம். குறிப்பாக மாம்பழம், வாழைப்பழம் போன்ற பழவகைகள். அடுத்தது காய்கறிகளை மசித்து தரலாம். பெற்றோர்களே, நாம் தவிர்க்க வேண்டியது உப்பு, சர்க்கரை, மிளகாய் மற்றும் காரசாரமான உணவுகளும் பாக்கெட் பிஸ்கட்டுகளையும் தவிர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. பொதுவாக குழந்தை பிறந்த 6 மாதங்களானதும் குழந்தைகளுக்கு மெதுவாக திட உணவுகளை கொடுக்கலாம். 1 வருடம் முதல் 3 வருட குழந்தைகளுக்கு புழுங்கல் அரிசி சாதம், பருப்பு வகைகள், முட்டை, பழங்கள், கீரைகள், தயிர் மற்றும் நெய் போன்ற உணவுகளையும் சேர்த்து கொடுக்கலாம். இது குழந்தை வளரும் காலம், இதனால் தினமும் கொடுக்கவும். 3 வருடம் முதல் 7 வருட காலம் வரை நாம் கொடுக்க வேண்டிய உணவுகள்: காலையில் இட்லி, தோசை, ஆப்பம், சாமை வகைகள் போன்ற உணவுகளையும் கொடுக்கலாம். மதியம் சாதம், பருப்பு, காய்கறிகள், தயிர்கள் போன்ற உணவுகளையும் கொடுக்கலாம். பொதுவாக இரவு உணவு என்பது மெதுவான உணவாக இருக்க வேண்டும். கஞ்சி, கோதுமை ரொட்டி போன்ற உணவுகளை கொடுக்கலாம். பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் குழந்தை உடலளவில் வளர்ச்சி அடையும். ஆகையால் புரதச்சத்து மிகுந்த பருப்புகள், முட்டைகள், சில சமயங்களில் சிக்கன், மீன் போன்ற உணவுகளையும் கொடுக்கலாம். குறிப்பாக தினமும் ஒரு பழவகைகளை கொடுங்கள். தண்ணீர் கணிசமான அளவு குடிக்க வையுங்கள். குழந்தைகள் தங்கள் கைகளில் சாப்பிட வையுங்கள். முக்கியமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், பாக்கெட் பொருட்களை தவிர்க்கவும். ஒரு குழந்தையின் ஆரோக்கிய வளர்ச்சி என்பது தாயின் உணவு பழக்கங்களிலேயே துவங்குகிறது. இயற்கையான வீட்டிலுள்ள உணவுப் பொருட்களையே கொடுக்கவும். சிறப்பாக வளரட்டும் நம் குழந்தைகள்.